வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர், பர்டிகுலராக சப்வூஃபருக்கு பற்றிய கிளாஸஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் கிட்டத்தட்ட 300 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு சப்வூஃபருக்கு ட்ரைவ் பண்ணக்கூடிய வீடியோ ஒன்று பார்த்தோம். 100W+100W ஐசி யூஸ் பண்ண பேர் கூடவே ட்ரை சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நான் பார்க்கக்கூடியது STK 4231 அப்படிங்கிற ஐசி. இந்த ஐசியோடைய அவுட்புட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 100 வாட்ஸ் + 100 வாட்ஸ், லெஃப்ட் சேனல் 100 வாட்ஸ், ரைட் சேனல் 100 வாட்ஸ். ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 24 வோல்ட் ப்ளஸ் கிரவுண்ட் -24 வோல்ட். 30 வோல்ட்டும் கொடுக்கலாம், மோர் தென் 45 வோல்ட்டும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இதனுடைய வோல்டேஜை தாங்குகிற சக்தி இந்த ஐசிக்கு உண்டு. அதே மாதிரி அவுட்புட்டும் நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி வரும் உங்களுக்கு. ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னா எல் பேண்ட், ஹெச் பேண்ட், யூ பேண்ட் எல்லாருடைய ஃப்ரீக்வன்சியுமே லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, பாஸ், வாய்ஸ், தென் ட்ரிபிள் எல்லாமே அவுட்புட் வரக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி ஐசி மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். ஓகேவா? இந்த ஐசி பற்றி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் ஏரில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நீங்களும் ஈஸியாக அசம்பிள் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு பென் ட்ரைவ் கிட்டு வச்சுருக்கேன். 2 கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஒரு 3 டயோடு, 4 டயோடு, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் தள்ளி இருக்குது, கொஞ்சம் விசிபிளாக பார்க்க முடியாது. இந்த கேமராக்குள்ளே வராது, அவ்வளோதான். ஸ்பீக்கர் கேமராக்குள்ளே வராது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கிறது ஒரு 10 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அவுட்புட் வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். 12 இன்ச் வரைக்குமே ரன் ஆகும், பக்காவாக இருக்கும். பர்டிகுலராக சப்வூஃபர் போடும்போது இது மானோவாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி மானோவாக கன்வெர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சேம் ட்ரைபோர்ட், ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக நில் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த விதமான ஹம் வரல, டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது குவாலிட்டி. ஓகேங்களா? ஓப்பன் ஏரில் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அசம்பிள் பண்ணும்போதெல்லாம் அங்கங்கே நிறைய கிரவுண்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஹம் வந்துடும், டிஸ்டார்ஷன் வந்துடும், உருன்னு ஒரு சவுண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் வராது, சர்க்கிட் படி நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். சேனலுடைய நோக்கமே நீங்கள் எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக ஒரு என்ஜினியர்ஸ் உருவாகணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வலிமையான எலக்ட்ரானிக்ஸ் உலகம் உருவாகணும் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரைனிங் வேணும். இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேங்களா? நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த STK 4231 ஐசி ஏற்கனவே நம்ம நிறைய ஐசி போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். பின் நம்பர் டீட்டெயில்ஸு, எவ்வளோ வோல்ட், ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறணும் அப்படின்னு தான் நோக்கமே. ட்ரைனிங் ப்ரொஃபஷன் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் இனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ பவர் ஆம்ப்ளிஃபையர் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். தென் அடுத்தது ஒரு USB ட்ரைவ் போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி எப்படிலாம் கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது 24 வோல்ட் ரெக்கமெண்டட், பக்காவாக இருக்குது. சப்போஸ் 30 வோல்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை 45 வோல்ட் அப் டு 45 வோல்ட் டிசி கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுது. 12 இன்ச் சப்வூஃபருக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங், பக்காவாக இருக்குது. மானோ டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்டீரியோ அவுட்புட் இருந்தாலும் மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்டீரியோ 2 10 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன்.
நல்ல அவுட்புட், எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு பிசிறு கூட தட்டல. பர்டிகுலராக பேஸ் இன்புட் கொடுத்து பார்த்தோம், தட் மீன்ஸ் பாஸ் கொடுத்து தனியாக ஒரு கொடுத்து பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது அதில் கொஞ்சம் கூட டிஸ்டார்ஷன் இல்லாமல் அந்த பாஸோடைய பஞ்ச் பக்காவாக வருது, அந்த அளவுக்கு இருக்குது டெப்த்து. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பிடி போர்டை ஆட் பண்ணுறது, வேறு என்னென்ன சப்பு ப்ரீ, அதில் என்னென்ன பண்ணணும் இப்படிங்கிற வீடியோஸ்லாம் வரிசையாக வரும் உங்களுக்கு. அப்போ மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள்லாம் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவை ஆப்ரேட்டிங் வோல்ட்டு, எவ்வளோ வாட்ஸு, இப்போ என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணணுக்காக நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுகிறதுனால ஐசிக்கு எந்த வித ஹீட்ஸிங் பிளேட்டுமே நான் கொடுக்கல. நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஹீட்ஸிங் பிளேட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, அப்போ தான் அதில் குவாலிட்டி பக்காவாக வரும். ஏன்னா ஹீட்டு கண்டிப்பாக வரும். வோல்ட் அதிகம் பண்ணும்போது ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாச்சுன்னா தெர்மல் ரெண்டவேன்னு ஒரு கேரக்டர் வரும். அதன் மூலிமா ஐசி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன் ஆர்டர் டு அவாய்ட் நல்ல பக்கா ஹீட்ஸிங் பேஸ்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம சர்க்யூட் பற்றிய டீட்டெயில்ஸ் யூஸ்வலாக நம்ம எப்பவுமே ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இருக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லைங்கிறேன். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஐசிக்கு எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் பக்கா மேட்சிங். 12 வோல்ட் அதாவது 12 ப்ளஸ் கிரவுண்ட், 12 மைனஸ் 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் நல்லா இருக்குது. இந்த ஐசிக்கு 7 ஆம்பியர்லேருந்து 8 ஆம்பியர் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதோட எஸ்எம்ஏஸ் யூஸ் பண்ணால் நமக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு பாஸ் கூடுதலாக வந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகாது. ஓகேங்களா? 2 கெப்பாசிட்டி வேணும், 4 கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிற பிரச்சனையில் எதுவும் இல்லை. வெரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் எக்கனாமிக்கலாக செஞ்சு அசம்பிள் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இதான் வந்து எஸ்டிகே ஐசி. ஒருவேளை தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். சம்பாட் பிக்கர் ஒன். ஓகேவா? மொத்தம் வந்து 22 பின் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 பின் என்சி, லாஸ்ட் பின் 2 என்சி, நோ கனெக்ஷன். அப்போது 22 4 போச்சுன்னா 18 பின் இருக்கும். ஓகேவா? 18 பின்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா STK 41 41 41 91 912 இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஐசியும் 18 பின்னு தான். அப்படின்னா இந்த என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஐசிக்குன்னு தனியாக ட்ரை போர்டு இருக்குது. இந்த ஐசிக்குன்னு தனியாக ட்ரை போர்டு மார்க்கெட்டில் இருக்குது. நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை போர்டு, அந்த ட்ரை போர்டோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த ஐசியோட ஒரு ட்ரை போர்டுனுடைய இது மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது. இதுக்குன்னே தனியாக பிசிபி கிடைக்கிது. அப்படியே ஒரு பிசிபி கிடைச்சால் அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பின் என்சி, இந்த 2 பின் வந்து என்சி. ஓகேவா? அதனால் என்னது 18 பின்னு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாலும் சேம் ஒன்று தான். அதேமாதிரியே இதில் 22 பின் இருக்குது. இது 1ஆவது பின்னில் ஆரம்பித்து 22ஆவது பின் இருக்குது. இந்த 2 பின்னு என்சி, லாஸ்ட் 2 பின்னு என்சி. இதனுடைய ட்ரைவ் சர்க்யூட்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? போர்டு வேணும், மார்க்கெட்டில் வேணும்னா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். 4141 போர்டு இருக்குது இல்லையா? ட்ரை போர்டு, அந்த போர்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை போர்டு வாங்கும்போது மானோவோ ஸ்டீரியோவோ நீங்கள் எப்படி வேணுமோ அதுமாதிரி வாங்கிக்கலாம். பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். ஓகே, அதில் என்ன பண்ணணும்? சப்போஸ் ஐசி நான் என்ன பண்ணியிருக்கேன் போர்டில் அப்படின்னா, இந்த பக்கம் 2 பின், அந்த 2 பின்னை நான் கட் பண்ணிட்டேன் தேவையில்லைங்கிறதுனால. அதை மடக்கி வச்சுட்டேன். ஓகேவா? நீங்களும் அதேமாரி இந்த ஐசி வாங்கினீங்கன்னா இதுக்குன்னு ட்ரை போர்டு கிடைக்குமான்னு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணாமல் ஏற்கனவே ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 4141 போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4141 போர்டு பார்த்திங்கன்னா அதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஒரு போர்டு இருக்குது, 41 போர்டு இருக்குது. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போர்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் நீங்கள் வந்து இந்த ஐசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரை போர்டே போடலாம். ஆனால் என்ன பண்ணணுன்னா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து கெல்ட்ரான் இருக்கா இல்லை பிளிப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதில் வோல்ட் வந்து எபோவ் 63 வோல்ட் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிலோ கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெசன்ஸ் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ஆஃப் வாட் இருக்கணும்.
ஓகேவா. இதில் நிறைய குவாட்ரோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. சப்போஸ் 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் இந்த போர்டு ஒர்க் பண்ணி இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் வோல்ட் அதிகமாக கொடுக்கணும், நல்ல ஹெவி அவுட்புட் வரணும், ஒரு மானோ சப்பு கொடுக்கணும், ஒரு 2.1 இது கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. நோட் பண்ணிட்டீங்களா. இது வந்து பார்த்துங்க சேம் ப்ராஜெக்ட் போர்டு. இப்போது பாருங்கள், ஜஸ்ட் 4231 கான்ஃபிகரேஷன் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பின் நம்பர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். இதில் லெஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு 2 பின்னு லாஸ்ட் 2 பின்னி ஐசோலேட் பண்ணிடுறோம் இல்லையா. ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் 414க்கு என்ன கான்ஃபிகரேஷனோ சேம் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பின்னோட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். 1வது பின் வந்து சிக்னல் இன்புட், 18வது பின் வந்து சிக்னல் இன்புட். ஓகேங்களா. 6வது பின் வந்து என்சி அல்லது மியூட். ஓகேங்களா. 7, 8 வந்து பயாசிங் சர்க்கியூட். ஓகே. இதில் வந்து 9வது பின் வந்து நெகட்டிவ் இருக்கும், அதாவது 11, 12 வந்து பாசிட்டிவ் பின் இருக்கும். ஓகேவா. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 14வது பின் வந்து நெகட்டிவில் இருக்கும். டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சர்க்கியூட் ஏற்கனவே என்ன பார்த்தோமோ அதே தான். இல்லை 5வது பின் வந்து பூஸ்ட் அப் சர்க்கியூட்டு, இந்த இடத்துல 16வது பின் வந்து பூஸ்ட், 15வது பின் வந்து பூஸ்ட் அப் சர்க்கியூட். ஓகேவா. மீதி பின் நம்பர் 3 ஒரு ஃப்ளைபேக் இருக்கும், பின் நம்பர் 17 ஒரு ஃப்ளைபேக் இருக்கும். இதுதான் அந்த ஐசியோட கான்ஃபிகரேஷன் பின் நம்பர். ஓகே. இதோ இந்த ஐசியில் இருக்கக்கூடிய இதுதான் சர்க்கியூட்டு. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். STK 42312 இதுதான் இந்த ஐசி. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இதில் பின் நம்பர் நான் ஐசோலேட் பண்ணங்காட்டி பின் நம்பர் 1, 18 இன்புட் சொல்லியிருந்தேன். இந்த 22 பின் இருக்கிற கான்ஃபிகரேஷனில் இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஃபியூச்சரில் ட்ரபுள் ஷூட்டிங் சர்வீஸ் பண்ணுறப்ப இது தேவைப்படும், அசம்பிள் பண்ணுறப்ப தேவைப்படாது. நான் ட்ரபுள் ஷூட் பண்ணும் போத் ரெண்டுமே அசம்பிள் பண்ண தெரியணும், கூடவே ட்ரபுள் ஷூட் பண்ண தெரியணும். ட்ரபுள் ஷூட் பண்ண தெரியும் போது நமக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் 50 வோல்ட் கொடுத்துருக்கு. 50 வோல்ட் தாங்கும், ஏற்கனவே 50 வோல்ட் கொடுக்கும். பின் நம்பர் 13 and 14 ப்ளஸ். இதில் வந்து மைனஸ் 50 வோல்ட், இந்த மைனஸ் 50 வோல்ட் இருக்குது. மைனஸ் 50 வோல்ட்டு பின் நம்பர் 16, பின் நம்பர் 11 கொடுத்துருக்கு. ஓகேவா. பின் நம்பர் 3 வந்து சிக்னல் இன்புட், பின் நம்பர் 20 சிக்னல் இன்புட். இது லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல். ஸோ அவுட்புட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் இந்த இடத்துல வரும் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் அவுட்புட். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் இருக்குது இல்லையா, அதான் லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டரோட டிசைன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. சில சர்க்கியூட்டில் அதெல்லாம் இருக்காது, இந்த காயில் ரெசன்ஸ் இதெல்லாம் இருக்காது. இதில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டி ஃபிடாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ லெஃப்ட் சேனல் அவுட்புட், தென் ரைட் சேனல் அவுட்புட். பாருங்கள் இதனுடைய ஸ்கிமேட்டிக். இது ஒன் மோர் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் 2 செக்ஷன் இருக்கும், ஏபின்னு 2 செக்ஷன் இருக்கும். ஸ்டீரியோ அவுட்புட் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பின் இருக்கு இல்லையா, 3வது பின் வந்து சிக்னல் இன்புட். இதில் வந்து 20வது பின் வந்து சிக்னல் இன்புட். இது ஒரு சிக்னல் இன்புட், இங்கே ஒரு சிக்னல் இன்புட் இருக்குது. லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல். அவுட்புட் 15வது பின் அவுட்புட், இது 12வது பின் அவுட்புட். 13, 14 இது 2 பாசிட்டிவ் சப்ளை. ஓகேவா. இந்த இடத்துல நெகட்டிவ் சப்ளைன்னு எடுத்திங்கன்னா 16வது பின்னும் 11வது பின்னும் நெகட்டிவ் சப்ளை. பாருங்கள் இதில் நெகட்டிவ் 50 வோல்ட் VCC கொடுத்துருக்கு. இந்த இடத்துல VCC ப்ளஸ் 50 வோல்ட் கொடுத்துருக்கு. மீட்டிங்காக பின் நம்பர் அங்கே 6, இதில் பின் நம்பர் 8. அவ்வளோ. கிரவுண்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா பின் நம்பர் 5 வந்து கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது. தென் இந்த இடத்துல பாருங்கள் கிரவுண்ட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. 18 கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது, காமன் கிரவுண்டு. ஓகே. டோட்டலாக இதுதான் சர்க்கியூட். இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒவ்வொரு ஐசிக்கும் உண்டு, இதுக்கு மட்டும் இல்லை. நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு பண்ணும்பொழுது தான் நீங்கள் சர்வீஸில் ஒரு நல்ல குவாலிஃபைடாக டெவலப் ஆகி வெளியே வர முடியும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக CRT டிவி ட்ரைனிங் இருக்குது, LCD LED டிவி ட்ரைனிங் இருக்குது. ஓகேங்களா. வைபாட் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது. UPS இன்வெர்டர் கிளாஸஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் கிளாஸஸ் இருக்குது, ஆல் SMBS கிளாஸஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எலக்ட்ரானிக்கில் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் படிக்க வேண்டியது முதல்ல கோர்ஸ் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸு. அதில் மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும். அதை அசம்பிள் பண்ணும்பொழுது தான் எலக்ட்ரானிக்கை பற்றிய ஒரு தரோ நாலேஜ் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதை படிச்சுட்டு தென் அடுத்தது இந்த கமர்ஷியல் கோர்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வர்றது நல்லது. ஓகேங்களா.
அது டிப்ளமோ பேஸ்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் பேஸாக இருந்தாலும் பேசிக் முடிங்க. பேசிக் முடிச்சுட்டு வரலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டூல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது ஐசியோட போர்ட்டு 312 STKனுடைய இன்னர் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 4141க்கு வரக்கூடியது, 419192 இதுக்கு வரக்கூடிய சேம் கான்ஃபிகரேஷன் தான். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தான் மேற்கொண்டு நாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஐசிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃபிகரேஷன் இதில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து நாம் வந்து பவர் சப்ளை பார்க்க போகிறோம். பாருங்கள், பவர் சப்ளை ஏற்கனவே தெரிஞ்சது தான். பவர் சப்ளை தான் 30-30 டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது 35-35 டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து 5 ஆம்பியர் மினிமம் வேணும். ஓகேங்களா? 8 ஆம்பியர் இருந்தாலும் பெஸ்ட்டு. மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்யூஸில் ரெக்டிஃபயர் 6 ஆம்ப்ஸ் டயோடு 4 டயோடு இருக்குது. இல்லையா ஒரு மெட்டல் ரெக்டிஃபயர், கம்பைன் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்டரி வந்து 30-30 வந்திருக்கு. ஸோ உங்கள் அவுட்புட் தெரியும். 2 கேத்தார் செரடு பாசிட்டிவ், 2 ஏனோட் செரடு நெகட்டிவ். ஓகேங்களா? இது சென்டர் பாயிண்ட் வந்து கிரவுண்டு, சென்டர் பாயிண்டில் கிரவுண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு. டூயல் பவர் சப்ளைனா இப்படி தான் இருக்கும். +50 வோல்ட் +50 வோல்ட். ஏன்னா 30-30 தான். பட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கண்டென்ஸ் வந்து 10,000 mFD 63 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பேரலெல்லாம் ஒரு 1 வாட் 500 ஓம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை லோடு எடுக்காத போது இந்த 2 ரெசன்ஸ் என்ன பண்ணோம், அந்த சப்ளை வோல்ட் கண்டென்ஸில் சார்ஜ் ஆகிருக்கிறத மெல்ல கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பவர் சப்ளை ரொம்ப நாளைக்கு வரும். இது இல்லை அப்படின்னா இந்த வோல்ட்டு பொட்டன்ஷியல் ஃபுல்லாக அந்த போர்டுக்குள்ளேயே இருக்கும். இன் ஆர்டர் டு அவாய்ட் இந்த 2 ப்ளீடர் ரெசிஸ்டர், அப்பர் ப்ளீடர் ரெசிஸ்டர், லோயர் ப்ளீடர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு காமன் கிரவுண்டில். ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்ணியிருக்குன்னு தெரியுது இல்லையா? ஓகே. அடுத்தது இது ஒரு பவர் சப்ளை, சேம் பவர் சப்ளை தான். இல்லை ஏசி 230 வோல்ட்டு. இந்த இடத்துல சிங்கிள் போல் சிங்கிள் ஜோடிச்சு வச்சு பிரைமரி செகண்டரி 35-0-35 அவுட்புட்டில் 50+50- தென் காமன் கிரவுண்டு. ஓகே. இதில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,063 யூஸ் பண்ணியிருக்கு. அந்த பவர் சப்ளையில் 100 ஓம்ஸ் 1 வாட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் வந்து 100K டிஸ்க் பாலிஸ்டர் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து RF பைபாஸ் கெப்பாசிட்டர். இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது 50 ஹெர்ட்ஸ் ஹம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. HF ஃபில்டர், LF ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் 10 ஆம்பியர் டயோடு இருக்குது. ஓகே. 200 வோல்ட் ரெஸ்பான்ஸ் டயோட். மெட்டல் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இது வந்து 200க்கு மேலே எந்த வோல்ட் இருக்கக்கூடிய 1K போட்டணும், இந்த இடத்துல போடணும். இது ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர். ஒன்றுமே லைன் ஃபில்டர்லாம் கூட இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர் சில ஃபாரின் செட்டில் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் AVR இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே SMS பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது அதுதான். SMS பவர் சப்ளை பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையரில் எல்லாத்துலேயுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரும்னு சொல்ல முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு ஈஸியாக கன்வீண்டாக இருக்கிறனால எல்லா மெக்கானிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ ஃபீல்டு வராது, கண்டிப்பாக மாறும். எப்படி ஒரு SMD காமன்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி டோட்டலாக SMBS தான் வரும். ஃபாரின் செட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செட்டுமே இல்லை SMS பவர் சப்ளை தான் இருக்குது ஸ்டில் நவ். ஓகேங்களா? இப்போது ஹோம் தேட்டர், வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டர் கூட SMS சர்க்கியூட் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் SMS தான் இனிமேல் வரும். நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதனால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். சேனல் பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.